ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம இப்போ வந்து டெஸ்ட் 4க்கான ஆன்சர் கீ வந்து பார்த்துடலாம். இதற்கான சிலபஸ் பார்த்துக்கோங்க. வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம் வகையறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். கிட்டத்தட்ட டெஸ்ட் 4ஓட அந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து முடியுதுன்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வந்து படிங்க, நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டு எவ்வளோ மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ஓரளவு நல்லதாக இருக்குன்ட்ருக்கேன். அதனால நீங்கள் வந்து அதை அந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா யூட்டிலைஸ் பண்ணி திரும்ப படித்து வச்சுக்கோங்க. சரி, நம்ம ஃபஸ்ட் ஆன்சர் போகலாம். மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று. இந்த மரக்கலத்திற்கு தமிழில் வழங்கப்படும் பெயர்களில் ஒன்று வந்து ஆப்ஷன் டி திமிழ். அதுபோல் வினைமுற்றை தேர்வு செய்க. வினைச்சொல் வந்து சொல்லிட்டோம், என்னது வா அப்படின்னு சொல்லிட்டோம். வினைமுற்று அப்போ வந்து என்னது வந்தான் அப்படிங்கிறதும் வினைமுற்று. பிறமொழி சொற்களை நீக்குதல். நமஸ்காரம் என்று சாஷ்டாங்கமாக விழுந்தவனை ஆசீர்வதித்தேன். ஸோ இதில் சரிபடி எழுதணும்னா ஆப்ஷன் சி வணக்கம் என்று நெடுஞ்சான் கிடையாக விழுந்தவனை வாழ்த்தினேன். அடுத்து 4வது கேள்வி. உன் என்ற வேர் சொல்லின் வினை எச்சம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 4வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் பி உண்டு. 4வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் பி உண்டு. அடுத்து 5வது, அதாவது பொறுத்துக. 5வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 4 2 3 இல்லையா? ஸோ அப்போ மீனாட்சி அப்படின்னு என்ன சொல்கிறோம்? அங்கையர் கண்ணி. மதுர வசனி அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா தேன்மொழி பாவை. கட்க நேத்ரி அப்படின்னா வால்நெடுங்கண்ணி. விசாலாட்சி அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி. ஸோ 1 4 2 3 ஆப்ஷன் பி 5வது கேள்விக்கு. அடுத்து 6வது கேள்வி. படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையால் அணையும் பெயரை தேர்க. 6வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி படித்தவனை. அதுபோல் அடுத்து பொறுத்துக. பிறமொழி சொல் தமிழ் சொல். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டுனா ஐதீகம், அதுக்கப்புறம் இருதயம், ஆஸ்தி, உபசரித்தல் இதெல்லாம் இருக்குது. 7வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 4 2 1. ஸோ அப்போ 7வது கேள்விக்கு வந்து என்ன சொல்கிறோம்? 3 4 2 1. ஸோ அப்போது ஐதீகம் அப்படின்னு என்னது? உலக வழக்கு. ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. அதுபோல் இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். அதுபோல் ஆஸ்தி அப்படின்னா விருந்தோம்பல் இல்லை, ஆஸ்தி அப்படின்னா சொத்து. ஆஸ்தி அப்படின்னா சொத்து 2. அதுபோல் உபசரித்தல் அப்படின்னா தான் விருந்தோம்பல். ஸோ ஆன்சர் என்னது? 3 4 2 1 7வது. அடுத்து 8வது கேள்விக்கு ஓடு அந்த வேர் சொல் என்னவோ மாற்றணும். தொழிற்பெயரை கண்டறிக. 8வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் பி ஓடுதல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எரடு அப்படின்னு எழுதுகிறோம். அதற்கு வந்து இணையான தமிழ் சொல் என்ன? அதான் கேள்வி. 9வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ 2. 9வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 2. அடுத்து படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. 10வது கேள்வி. 10வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ படித்து. 10வது கேள்வி ஆப்ஷன் ஏ. அடுத்து 11வது கேள்வி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு அப்படின்னா என்னன்னு கேட்குறோம். 11வது கேள்விக்கு ஆப்ஷன் சி நாவாய். 11வது கேள்வி ஆப்ஷன் சி நாவாய். அடுத்து 12வது கேள்வி. கொல் என்ற வேர் சொல்லிற்கான தொழிற்பெயர் எது? 12வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி கோரல். 12வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கோரல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சிப்ஸ் இல்லையா? ஸோ இதற்கான இணையான தமிழ் சொல் 13வது கேள்விக்கு ஆப்ஷன் பி சில்லுக்கல். அடுத்து 14. எல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் எது? எல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவான தொழிற்பெயர் 14வது கேள்விக்கு ஆப்ஷன் டி இவற்றில் ஏதுமில்லை. அப்போ எல் என்ற வேர் சொல்ல வந்து தொழிற்பெயராக மாற்றி பதில் சொல்லுங்கள் பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு எப்போதும் தெரிந்த ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு தொழிற்பெயராக மாற்றி அதை வந்து கமெண்ட் பண்ணி வைங்க, என்னன்னு பார்ப்போம். பொறுத்துகளை வந்து செக்கு, டிமாண்ட் டிராஃப்ட், டிஜிட்டல், டெபிட் கார்டு. ஸோ அப்போது இதை வந்து நம்ம பொருத்தி பதில் எழுத வேண்டியதான். 15வது கேள்வி இல்லையா? 15வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2 4 3 1. 2 4 3 1. அப்போ செக் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? காசோலை. அதுபோல் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரையோலை. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மையம். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. 2 4 3 1. அடுத்து பொறுத்துக 16வது கேள்வி. 16வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி 2 4 1 3. 16வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 2 4 1 3. இதுலேயும் ஆப்ஷன் சி தான் 2 4 3 1. இங்கே 2 4 1 3. இப்போ கற்றல் அப்படின்னா கல். அதுபோல் பெற்ற அப்படின்னா பெரு. அடக்கி அப்படின்னா அடக்கு. அதுபோல் வந்து கேட்டவன் அப்படின்னா கேள். சரி, அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அதில் என்ன சொல்கிறோம்? எக்ஸ்கலேட்டர் அப்படின்னு எழுதுகிறோம். 14வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி மின் படிக்கட்டு. 18. கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் எது? 18வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கோத்தல், கோவை, கோப்பு. அதுபோல் அடுத்தது 19வது கேள்வி. இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர்.
19வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ செவ்விலக்கியம். அடுத்தது ஓடு என்பதன் வினையச்ச சொல்லை தேர்ந்தெடுக்கணும். 20வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி ஓடி. அதுபோல பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். 21வது கேள்விக்கு வந்து 21வது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. அதுபோல 22 தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல்லை தேர்க. 22வது கேள்விக்கு வந்து 22க்கு ஆப்ஷன் டி தீண்டு. 22க்கு ஆப்ஷன் டி தீண்டு. 23 பௌதீகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். 23வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இயற்பியல். ஆள் என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக. 24வது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஆள்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. 25வது கேள்விக்கு ஆப்ஷன் சி பட்டய கணக்கர். 25 ஆப்ஷன் சி பட்டய கணக்கர். அடுத்து 26 ஓங்க என்னும் வேர் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றை எழுதுக. 26க்கு ஆப்ஷன் ஏ ஓங்குக. 26க்கு ஆப்ஷன் ஏ ஓங்குக. அடுத்து 27 இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டெம்பஸ்ட் இல்லையா டெம்பஸ்ட். 27க்கு ஆப்ஷன் சி பெருங்காற்று. பெருங்காற்று. அடுத்து பயில் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று காண்க. 28வது கேள்விக்கு ஆப்ஷன் டி பயின்றான். அடுத்து 29 சா நெடில் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்கணும். 29வது கேள்விக்கு ஆப்ஷன் பி செத்தான். அதுபோல லம்சம் தமிழாக்கம் தருக. லம்சம் அப்படிங்கிறது தமிழாக்கம் பண்ணோம்னா திரட்சி தொகை. அதுபோல பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுறது. 31வது கேள்வி தொங்கான் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வந்துட்டு பதில் என்ன அப்படின்ட்டுனா 31க்கு ஆப்ஷன் டி கப்பல். 31 ஆப்ஷன் டி. 32 கட இவ்வேர் சொல்லின் தொழிற்பெயரை தருக. 32வது கேள்விக்கு ஆப்ஷன் டி கடவுள். அதுபோல அடுத்தது 33வது கேள்வி வந்து 33 என்ன சொல்றோம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் கேட்டிருக்கோம். 33க்கு வந்து ஆப்ஷன் சி நுண்ணுயிர் முறி. 34 திகை சொற்களை பொறுத்துக. திசை சொற்கள் இல்லையா திசை சொற்களை பொறுத்துக. 34வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி 2143. அப்போ என்ன வந்துடும் 2143. ரூபாய் அப்படின்னா இந்துஸ்தானியா எந்த மொழி இல்லையா ஓகே எந்த மொழி அப்படின்னா திசை இல்லையா இந்துஸ்தானி. அதுபோல் துட்டு அப்படின்னா டச்சு. 34வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 2143. அதுபோல் நபர் அப்படின்னு என்ன சொல்கிறோம் 4 அரபி. குல்லா அப்படின்னா பார்சி. 2143 34க்கு ஆப்ஷன் சி. அடுத்து மலை என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்க. 35வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ மலைந்து. 36 சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். 36வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி குசினி அப்படின்னா சமையலறை அப்படின்னு பேர். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கூறு. வேர்ச்சொல் என்னது வாள். இதோட தொழிற்பெயர் என்ன? 37வது கேள்விக்கு ஆப்ஷன் சி வாழ்க்கை. 38 சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம். 38க்கான ஆன்சர் வந்து திருமணம் பி. 39 வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக. 39க்கு வந்து ஆப்ஷன் ஏ பெற்று. அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். பொருத்தமான பொருள் இல்லையா 40வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி 4321. அப்போ 4321 40வது கேள்விக்கு 4321. சூரன் அப்படின்னா வீரன். பொக்கிஷம் அப்படின்னு என்ன சொல்றோம் செல்வம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. 4321. அடுத்து 41வது கேள்வி சிரி என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை காண்க. 41க்கு ஆப்ஷன் பி சிரித்தவள். அதுபோல 42 பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தெரிவு செய்க. 42வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள். அடுத்தது 43 வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கான் அப்படிங்கிறத வேர்ச்சொல். 43வது கேள்விக்கு ஆப்ஷன் டி காணல். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? 44வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ ஆதி அகில் விசும்பு கனல். அடுத்து 45 வேர்ச்சொல்லை கொடுத்து வினையச்சமாக உருவாக்குதல் கொடு. 45வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கொடுத்து. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. 46வது கேள்விக்கு ஆப்ஷன் டி காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். அடுத்து ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்கணும். 47வது கேள்விக்கு ஆப்ஷன் பி ஓடினான். இது ஏற்கனவே ரிப்பீட் ஆச்சான்னு தெரியல, ஒரு முறை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்து எர்த்து வாம் தமிழ் படுத்துக. எர்த்துவாம் அப்படிங்கிறத தமிழ் படுத்தினோம்னா ஆப்ஷன் ஏ நாங்கூல் புழு. நாங்கூல் புழு. 48க்கு ஆப்ஷன் ஏ நாங்கூல் புழு. அடுத்து மகிழ் என்னும் வேர்ச்சொல்லின் விளையாளனையும் பெயரை தேர்க. 49வது கேள்விக்கு ஆப்ஷன் சி மகிழ்ந்தோர்.
அடுத்து 50வது சமுதாயம் என்ற வடச்சொல்லின் நேரான தமிழ் சொல். 50வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ மண்பதை. மண்பதை. ஓகே. அடுத்து தனி என்பதன் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறி. 51வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 51க்கு ஆப்ஷன் பி தனிந்தது. அடுத்தது இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பிரிமெண்ட். 52க்கு ஆப்ஷன் சி பரிசோதனை. அடுத்து வேர்ச்சொல்லின் வழி வினையச்சம் கண்டறிக. பாடு. 53வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ பாடி. அதுபோல கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக. 54வது கேள்விக்கு ஆப்ஷன் பி சாவி மற்றும் சன்னல். 55வது கேள்வி பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. 55வது கேள்விக்கு பி கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். ஓகே. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி. 55. அடுத்து 56 சரி என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் தருக. 56க்கு வந்து ஆப்ஷன் டி சரிந்து. கான்வர்சேஷன் என்பது 57க்கு ஆப்ஷன் ஏ உரையாடல். 58 அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. 58க்கு ஆப்ஷன் பி அஞ்சினர். அதுபோல தற்பவம் சொல்லை கண்டறிக. தற்பவம் சொல்லை கண்டறிக. 59க்கு ஆப்ஷன் சி லக்குமி. 59 ஆப்ஷன் சி லக்குமி. 60 வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக. 60வது கேள்வி கொடு. இந்த கொடுக்கான தொழிற்பெயர். 60வது கேள்விக்கு ஆப்ஷன் சி கொடுத்தல். அடுத்து 61 சரியான தொடர்களை தேர்க. பணிந்து அல்லது பணித்து. 61வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 சரி. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். 3 என்னது தலைவர் பணிந்ததால் தொண்டன் பணிந்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். 1 மற்றும் 3 வந்து சரி. அடுத்து 62வது கேள்வி. 62வது கேள்வி என்ன சொல்றோம்? பிழையான வாக்கியத்தை கண்டறிக. 62க்கு வந்து ஆப்ஷன் பி. 62க்கு ஆப்ஷன் பி என்னது 4. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம்? பூவின் இதழ்கள் விரிந்தன இல்லையா? இது வந்து பிழையான வாக்கியம். சரி. 62. 63 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். அதாவது சரியான இணையை கண்டுபிடி. தொடுதல், அதாவது தொடுத்தல் அப்புறம் தொடுதல். 63வது இது வந்து ஆப்ஷன் சி அணிதல் மற்றும் தீண்டுதல். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. மறைந்து அப்புறம் மறைத்து. ஸோ அப்போ இதில் வந்து தொடர்கள் வந்துட்டு கொடுத்துட்டோம். 64வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானவை. பசி கண்ணை மறைத்தது. அடுத்து 2 என்னது? உணவு உண்டதால் பசி மறைந்தது. ஓகே. அடுத்து 65வது கேள்வி குவிந்து குவித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை கண்டுபிடிக்கணும். டைரக்டா வந்து தொடர் தான் கொடுத்துருக்கோம். 65வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். சரி. அடுத்து 66வது கேள்வி இருவினை பொருள் வேறுபாடு பொருந்து பொறுத்து. ஸோ 66வது கேள்விக்கு ஆப்ஷன் பி விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. அதுபோல் அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு மாறு மாற்று. 67வது கேள்விக்கு ஆப்ஷன் பி மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று. 68 சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக. 68வது கேள்விக்கு ராமுவை பள்ளியில் சேர்த்தனர். சரி. அதுபோல் அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்யணும். விரிந்தது விரித்தது. இந்த தவறான தொடரா சரியான தொடராங்கிறத பார்த்துக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி வந்து அந்த பொருள் வேறுபாடை புரிந்து அதை வந்து நம்ம வந்து சரியாக இது பண்ணிடணும். சரி. இப்போ எத்தனாவது கேள்வியில் இருக்கும்? 69 கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடர் விரிந்தது விரித்தது. 69வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ மலைகாற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகை விரித்தது. சரி. அதுபோல் அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும். ஸோ எந்த மாதிரி வரும்னு கேட்குறோம். 70வது கேள்விக்கு ஆப்ஷன் சி வந்து விட்டான் வரவில்லை. சரி. அடுத்தது 71 சரியான கூற்றுகளை காண்க. அப்போ செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம். சரி. இப்போ சரியான கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 71வது கேள்விக்கு ஆப்ஷன் டி அப்படின்னா என்னது? 1, 2, 3. 3வது என்னது? முற்று பெறாத எச்சங்கள் வேறொரு வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். எச்சம் 4 வகைப்படும். இது மட்டும் கிடையாது இல்லையா? மீதி எல்லாம் 3 வந்துட்டு சரி. அப்போ 1, 2, 3 சரின்னு சொல்லிடுறோம். 71வது கேள்வி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கிறது ஆப்ஷன் டி. 72 தவறான கூற்றுகளை காண்க. இங்கே 1, 2, 3, 4 கூற்று கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ பதில் என்ன சொல்கிறோம்? 72வது கேள்விக்கு ஆப்ஷன் டி
ஏதுமில்லை. அப்ப எல்லா கூற்றும் சரி. என்னென்ன சொல்லியிருக்கோம்? ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதல்நிலை தொழிற்பெயராகும். சரி, இதில் வந்து தவறான கூற்றுகளை கண்டறிய சொல்லியிருக்கோம். 72க்கு ஆப்ஷன் டி ஏதுமில்லை. அடுத்து 73 தொன்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? 73வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி புதுமை. அடுத்து 74 பொறுத்துக. 74வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 4123. 4123 அணுகு அப்படின்னு என்ன சொல்கிறோம்? விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஐயம் அப்படின்னா தெளிவு. அதுபோல் ஊக்கம் அப்படின்னா சோர்வு. அதுபோல் உண்மை அப்படின்னு என்ன சொல்கிறோம்? பொய்மை. இப்போ 4123. அடுத்து 75 சரியான கூற்றுகளை காண்க. இப்போ இந்த சரியான கூற்றுகளை காண்க இதில் 75வது கேள்வியில் ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்கோம்? அனைத்தும். அப்போ என்னது? ஒரு வினைச்சொல் முழுமையாக பொருள் பெற்று வந்தால் அது வினைமுற்று. வினைமுற்று 4 வகைப்படும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. ஸோ இந்த 75 கேள்விகள் வந்து பார்த்துட்டோம். 75வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ பதில் எல்லாம் கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து இன்னைக்கான அதாவது இந்த டெஸ்ட் 4க்கான 75 கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து வந்து படிங்க. எப்பவும் சொல்கிறது போல தான் நீங்கள் வந்து பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அது வந்து உங்களை மந்த்லி 29 ரூபாய் கட்ட சொல்லி கேட்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறது வந்து லைக் நம்ம அந்த மெம்பர் ஒன்லியாக மாற்றாமல் அது ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு காரணம் எல்லாரையும் போய் சேரணுங்கிறது தான். அதனால சப்போஸ் நீங்கள் வந்து அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணலாம் அப்படின்னு விருப்பப்பட்டால் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஃப்ரீயாக பண்ண முடியும். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் பேக்கப்பை அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து அது இந்த டெஸ்ட்டை தொடர்ந்து நம்மளால் நடத்த முடியும். சரி, அதே போல் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை முடிச்சிங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்குள்ள எவ்வளோ மார்க் எடுத்தீங்க டெஸ்ட் 4ல் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஸ்டினை விருப்பம் இருந்ததுன்னா பிரிண்ட் போட்டு கையில் வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற நோட்ஸ் எல்லாம் எழுதி படிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட மார்க்கு. இப்போ நம்ம வந்து 75 கேள்வி வைக்கிறோன்னா உங்களுக்கு ஷுவராக வந்து 50 கேள்வி தெரியுது, ஃப்ளூக்கில் 10 கேள்வி சரியாக அடிக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் ஸ்கோர் 60 கிடையாது, உங்கள் ஸ்கோர் 50 தான். மீதி 50 கேள்வி மீதி 25 கேள்வி நமக்கு தெரியல. அப்போ அந்த 25 கேள்வியை நல்லா கிளியராக அனலைஸ் பண்ணணும். அதில் ஒரு 10 கேள்வி டவுட்டில் அடித்து சரியாயிடுச்சா அதெல்லாம் நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கூடாது. அதையும் எடுத்து உடனே வந்து நீங்கள் அதில் என்ன டவுட் இருந்தது, ஏன் அது வந்து நமக்கு சந்தேகம் வந்துச்சு அதெல்லாம் முடிச்சிடணும். மீதி 15 கேள்வி சுத்தமாக தெரியலையா அதை எடுத்து படித்து வச்சுக்கணும். அடுத்த முறை இதே 75 கேள்வியை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா ஒரு கேள்வி கூட தப்பாகக்கூடாது. அதுதான் நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு சமம். ஸோ கரெக்டாக கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி படிங்க. சரியாக வந்து அந்த டெஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த தேவை இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 4 டெஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். இன்னுமே கூட இப்படி ஒரு டெஸ்ட் இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சக ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த டெஸ்ட் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா.